ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் லெந்து காலத்தின் 18வது நாள் நம்ம பயணிக்கிறோம். இந்த 18வது நாளில் நம்ம பார்க்க போகிற வசனம் பிலிப்பியர் 3:10. நேற்றும் இதே வசனம் தான் பார்த்தோம், இன்றைக்கும் இதே வசனம் தான் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிகிறதற்கும். நேற்று அவரை அறிகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமைனா என்ன, அதனால நமக்கு என்ன கிடைக்குது, அவர் உயிர்த்தெழுதலினால் நமக்கு என்ன கிடைக்கிறது, அவர் உயிர்த்தெழுதலினால் நமக்கு சில காரியங்கள் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் மரணத்தின் மீது ஜெயம் எடுத்தார். மரணத்தின் மீது அவர் ஏன் ஜெயம் எடுக்க வேண்டிய கண்டிஷன் வந்துச்சுன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில், நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆதாமுக்கு சாபம் சபிக்கப்படும் போது அந்த பழத்தை புசிச்சதுனால ஆண்டவர் கோவமாக ஆதாமை நோக்கி சொல்கிற விஷயங்கள், நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாயின்னு. மண்ணுக்கு திரும்புவாய்னா எல்லாரும் நம்ம ஒரு நாள் மரிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் அதில் தெளிவாக சொன்னார். அந்த பிரச்சனையை, அந்த சாபத்தை ஆண்டவர் நமக்கு ரிலீவ் பண்ணுறாரு சிலுவையில். ஸோ அவர் உயிரோடு எழும்புனா அவர் மரணத்தை ஜெயிக்கிறார். ஸோ அந்த மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம் முதலாவதாக நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது, புதிய வாழ்க்கை நமக்கு கிடைக்குது. புதிய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் நம்மளுடைய வாழ்க்கையில். அவர் உயிரோடு எழுந்ததுனால், நம்ம ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழுந்தார், நம்மளுடைய பாவங்களை தீர்க்கிறதுக்காக உயிரோடு எழுந்தார், நமக்கு ஒரு சமாதானம் உண்டு பண்ண அவர் உயிரோடு எழுந்தார், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க அவர் உயிரோடு எழுந்தார், நமக்கு பல காரியங்களை செய்வதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். நம்முடைய விசுவாசம் அதிகரிக்குது. அந்த விசுவாசம் அதிகரிக்கிறதுக்கு நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கணும். நமக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றம் இருக்கணும். நம்மளுடைய பழைய வாழ்க்கை, அதாவது செத்துப்போன வாழ்க்கை, நம்ம குழியில் இருந்த வாழ்க்கை, அது மாறி ஆண்டவர் உயிரோடு எழுந்து புதுசாக உயிரோட ஒரு புதிய மனுஷனாக அவர் வெளியே வந்தார். அந்த மாதிரி ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக நம்ம ஒரு புது வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும். அதுதான் ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஸோ நம்ம இதில் எப்படி இருக்குன்னா, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நமக்கு புது ஜீவன் கிடைக்கிறதுக்கு, நம்ம புது ஜீவனை பெற்றவர்களைப் போல நடக்கிறதுக்கு ஆண்டவர் உயிரோடு எழும்பினார். அவர் மரணத்துக்குள்ளாக சென்று அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் சாயல் வர நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அவர் நமக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கறதற்காக அவர் உயிரோடு எழும்பினார். மூணாவது அந்த உயிரோடு உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படின்னு சொல்கிறதுல மூணாவதாக நமக்கு கிடைக்கிறது பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை. பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை. அப்போது பாவத்தை நம்ம ஜெயித்து வாழணும். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சோதனை வந்தது. அதே போல தான் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு சோதனைகள் வருகிறது. இந்த சோதனையை ஜெயித்து பாவத்தை எதிர்த்து வாழத்தக்கதான சக்தி நமக்கு வேண்டும், அந்த பலன் நமக்கு வேண்டும். நம்மளால் பாவத்தை எதிர்த்து வாழ முடியும் அப்படிங்கிற அந்த துணிவு நமக்கு வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் பாவத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு அந்த பலனை கொடுக்கிறது, நமக்கு அந்த துணிவை கொடுக்கிறது. ஸோ நம்ம எல்லா விஷயங்களிலும் அந்த பாவத்தை ஜெயித்து வாழத்தக்கதான
கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 4வது நமக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுது, நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழும்பினார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவது வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை நமக்கு உண்டாகுது. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அலைகள் மோதி அடித்து நம்ம அப்படியே மூழ்கி போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழும்பினார். அவருடைய வல்லமை நம்மளோடு இருக்குது. அவரோட உயிர்த்தெழுந்தன் வல்லமை என்றென்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம நம்பும்போது ஆண்டவர் நமக்கு அந்த துன்பங்களில் நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு தருகிறார். அதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் ஆண்டவரோடு எழும்புவோம். அவர் 2ஆம் வருகையிலே அவர் நம்ம பரலோகத்துக்கு எடுத்து செல்லும்போது, ரகசிய வருகையிலோ இல்லை அவர் வரும்போதோ எக்கால சத்தம் நம்ம கேட்கும்போது நாமளும் உயிரோடு எழும்பி மேகங்கள் மேலே அவரிடம் நம்ம செல்வோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறதுக்கு அவர் உயிரோடு எழும்பினார். அவர் நமக்கு முன்னாடி போயிருக்கிறாரு பரலோகத்துக்கு. அதே போல் நாமும் ஒரு நாள் நம்ம இழந்தவங்கள ஒரு நாள் ஆண்டவர் எழுப்புவார், அவங்களையும் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அதே மாதிரி நம்மளும் அந்த பரலோகத்தில் போய் இங்கே நம்ம ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவருக்காக நம்ம வாழும்போது பரலோகத்துலேயும் நம்ம போய் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஸோ ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறார் அப்படின்னா, அவர் மரணத்தின் மீது ஜெயம் பெறுகிறார். நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறதற்கான அந்த வல்லமை கிரியை செய்கிறது. பாவத்தை ஜெயித்து வாழத்தக்கதான கிருபைகள் நமக்கு உண்டாகுது. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு துன்பம்னு வரும்போது அதில் நிலைத்து நிற்கிறதுக்கான கிருபை நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில், அதாவது ஆண்டவர் வர்ற நேரத்தில் நம்ம உயிரோடு எழும்பத்தக்கதான கிருபைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தினம் உரிமை பாராட்டி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்காக கிரியை செய்கிறது அப்படின்றத தினம் நம்ம உரிமை பாராட்டி நம்ம வாழும்போது ஆண்டவர் நமக்கு இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்தது ஆண்டவரே எங்களுக்காக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாபத்தை ஜெயித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த இடங்களில் எங்களுக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் தகப்பனே அதை மேற்கொள்ளும் வரை ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபைகளை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு தகப்பனே எங்கள் அனைவருக்கும் உண்டாயிருக்கட்டும் அப்பா. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் தினம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்த தேவன் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைத்து அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் வரை அவருடைய கிருபை உங்களை தாங்கும். பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும் வரை அவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you.